Hi friends, நான் மஜே எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் பர்கர் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த லாக்டவுன்ல பீஸா பர்கர்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க நீங்க. பட் அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம வீட்லயே இன்னைக்கு பர்கர் ரெசிபி தான் காட்ட போறோம். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பீஸா ரெசிபி வேணும்னா மேல ஐகார்ட்ல போறேன். நீங்க அதை பார்த்து அந்த ரெசிபி எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பர்கர் பன் செய்யறதுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடுவோம். அதுக்கு 125 ml பால் எடுத்துக்கிறேன். 2 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ மூடி வச்சிடுறேன். 5 நிமிஷம் ஆச்சு. இந்த மாதிரி நுரையாக இருக்கணும். ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு பாருங்கள். 2 கப் மைதா மாவு சேர்த்துடலாம். இது 250 கிராம். 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துட்றேன். 1 டீஸ்பூன் சால்ட். அடுத்து ஒரு முட்டை சேர்த்துட்றேன். 50 கிராம் பட்டர் சேர்த்துட்றேன். இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு இருக்கணும். இந்த மாதிரி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா இழுத்து விட்டு பிணையணும். இப்போ 10 நிமிஷம் நல்லா பிணைஞ்சாச்சு. கையில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவி இது ஃபுல்லாக தடவி விட்டுடலாம். இந்த மாவு நல்லா டபுள் ஆகி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ மாவு ஊற வச்சு 2 மணி நேரம் ஆச்சு. மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. அதில் லைட்டாக மைதா மாவு போட்டு பிணைஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். ஒரு பன் இந்த சைஸ் போடலாம். இப்போ மாவை பிரிச்சுட்டு உங்களுக்கு பன்னு சைஸை காமிக்கிறேன். கால் கிலோ மாவில் 5 பன் செய்யலாம். இப்போ இதில் ஒரு சின்ன உருண்டை எடுத்திருக்கேன். அதை நல்லா இப்படி இழுத்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே கூடி இப்படி மடித்து ரவுண்ட் ஷேப் ஆக்கிக்கிடுவோம். ஒரு சின்ன பால் மாதிரி அந்த இப்படி வச்சுருவோம். கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக மைதா மாவு அப்பப்போ தடவிக்கோங்க. கொஞ்சம் இடம் விட்டு வச்சுக்கிடுவோம். அப்போ தான் அது பன்னாக வரும்போது நல்லா எலும்பி பெருசாக வரும், இல்லைன்னா இடிச்சிடும். இப்போ ஒரு டவல் வச்சு மூடி வச்சிடுறேன். ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்ப்போம். இப்போ அரை மணி நேரம் ஆச்சு. நல்லா பன்னு பெருசாக வந்திருக்கு. இப்போ முட்டையோட மஞ்சக்கரை நல்லா அடித்து வச்சுருக்கேன். இதை ஃபுல்லாக இதில் அப்ளை பண்ணிடலாம். இது எதுக்குன்னா பன்னு நல்லா வெந்து வரும்போது நல்லா கலர் வரும், மேலே ப்ரௌன் கலராக வரும். அதுக்கு தான். வெள்ளை எள்ளு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படி தூவி விட்டுடலாம் மேலே. இதை இப்போ அவனில் வச்சிடலாம். அவன் ஏற்கனவே 170 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம உள்ளே வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு எடுக்கலாம். அடுத்து பர்கருக்கு உள்ளே வைக்கிற சிக்கன் பேட்டி எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு ஒரு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். இதை மிக்சியில் லைட்டாக அரைச்சி வச்சுட்டேன். 4 ப்ரெட்டை சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்சியில் போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயத்தை சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் இந்த மிக்சியில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மல்லி இலை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் உள்ளே போட்டுறேன். ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் உள்ளே போட்டுறேன். 1 டீஸ்பூன் ஜீரக பவுடர் இதையும் சேர்த்துட்றேன். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசால், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் சால்ட். இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக அரைச்சிட்டு வரேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ சிக்கனோட இதை சேர்த்துட்றேன். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துகிட்டு பெரிய உருண்டை எடுத்துக்கிடுவோம். அதை எடுத்துகிட்டு ரவுண்ட் ஷேப்பில் தட்டி அதை எடுத்து வச்சிடுறேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு வச்சிடுறேன்.
இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதை ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இது வெந்துருச்சு, நான் எடுத்துடுறேன். இப்போ பன்னு நல்லா வெந்துருச்சு, எடுத்துடுறேன். இப்போ பன் மேலே லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிடுறேன். அப்போ தான் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் இதை ஆறட்டும். ஆறின பிறகு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், பன் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு அமைக்கி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம செஞ்ச பன்னில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி நல்லா ரொம்ப ஸ்பான்சியாக சூப்பராக இருக்கு பாருங்கள். இந்த பன்குள்ளே வைக்கிற சாஸை எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்றத காட்டுறேன். இப்போ 2 ஸ்பூன் மாயனேஸ் இருக்குது. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சாதாரண யூஸ் பண்ணுவேன் அந்த கெச்சப்பையும் டொமேட்டோ கெச்சப்பையும் 1 ஸ்பூன் சில்லி சாஸையும் இதில் போட்டு வச்சுருவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது இப்போ நம்ம பர்கருக்குள்ள அப்ளை பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆனியன்ஸ் வச்சுருவோம். அதில் நம்ம டொமேட்டோஸ் வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம கேபேஜ் வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம சிக்கன் பேட்டி வச்சிடலாம். டொமேட்டோ சாஸ் மேலே வச்சிடலாம். ஃபைனலாக மறுபடியும் நம்ம ஆனியன் வச்சிடலாம். இப்போ இதை வச்சு பர்கரை கவர் பண்ணிடுவோம். வாங்க இப்போ ஃபைனலாக நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். பர்கர் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம பர்கர் செஞ்சோம்ல, அது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. உள்ள வச்சு இந்த சிக்கன் பேட்டியாக இருக்கட்டும், அந்த மாயனேஸ் எல்லாம் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மாயனேஸ் ரெசிபி வேணும்னா நான் ஐகார்டில் போகிறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் பர்கரில் உள்ள பன் செய்யறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வெளியே பன் வாங்கி உள்ளே செய்கிற அந்த சிக்கன் பேட்டி நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு வீடியோ வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை டாடா பாய்.